நல்லா ஹெல்த்தியான துவரம்பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் ரேஷன் புழுங்கல் அரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வைங்க. அப்போ தான் வந்து நம்ம கழுவும் போது அரிசி நல்லா வெள்ளேர்னு வரும். இப்போ அது 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 காஷ்மீர் மிளகாய், அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 மிளகு சேர்த்துருக்கேன். சோம்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி மூடி வச்சுருங்க. மாவு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ரெஸ்ட்லேயே. உடனே தோசை ஊற்றணும் அப்படின்னா நல்லா வராது. இப்போ 1 மணி நேரம் கழித்து நல்லா மாவை கலந்து விட்டுட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணி தோசை ஊற்றி சுற்றி நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. மூடி வச்சு வேக வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை அப்படியே ஓப்பனில் வேக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான துவரம்பருப்பு தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.